உந்தன் சந்நிதியில் சரணடைந்தேன். சிலுவை சுமக்க சொன்னாய், உன் பின்னே தொடர்ந்து வர என்னை சிலுவை சுமக்க சொன்னாய். உன் பின்னே தொடர்ந்து வர பிறர் வாழ நான் வாழ்ந்து என்னை பலியாக்க உன் பீடம் நான் வந்தேன். பிறர் வாழ நான் வாழ்ந்து என்னை பலியாக்க உன் பீடம் நான் வந்தேன். உந்தன் சந்நிதியில் சரணடைந்தேன். உன் நிலையில் தாழ்பணிவேன். ஆண்டவரே, எனக்கு தீங்கிழைப்போருக்கு எதிராக வழக்காடும், என் மீது போர் தொடுப்போரோடு போர் புரியும் கேடயமும் படைக்கலமும் எடுத்து வாரும். எனக்கு துணை செய்ய எழுந்து வாரும். ஆண்டவரே, நீரே என் மீட்பின் ஆற்றல். பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நமக்கு மிகவும் முக்கியமான ஒரு வாரம் புனித வாரம். இந்த பரிசுத்த வாரத்திலே நாங்கள் நேற்றைய நாளிலே இயேசுவோடு எருசலேமுக்கு நுழைந்திருக்கிறோம். இந்த நுழைவானது தீமைகள், அசுத்தங்கள், சாவு இவை அனைத்திலே இருந்தும் விடுதலையை கொண்டு வருவதற்கான இயேசுவின் நுழைவாக இருக்கிறது. பாடுகள் வழிதான் மகிமை என்கின்ற அந்த நிலைக்கு இயேசு உயர்த்தப்படுவதற்கான நுழைவாக இருக்கிறது. எனவே நாமும் இயேசுவோடு எருசலேமுக்கு நுழைந்திருக்கிறோம். இன்று புனித வாரத்திலே வருகின்ற திங்கட்கிழமையிலே நாம் மனம் ஒருமித்து மன்றாடுவோம். ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொண்டு அவருடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பிலே பங்கெடுக்க அருள் வரம் கேட்டு மன்றாடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் வலுவின்மையினால் நாங்கள் தவறி வீழ்கின்றோம். உம்மொரே திருமகனுடைய பாடுகளின் ஆற்றலினால் நாங்கள் மீண்டும் புத்துயிர் பெற்று எழுந்திட அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். அவர் கூக்குரலிடமாட்டார், தம் குரலை உயர்த்த மாட்டார். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 42, இறை வசனங்கள் 1 முதல் 7 நிறைவு பெற. ஆண்டவர் கூறுவது: இதோ என் ஊழியர், அவருக்கு நான் ஆதரவு அளிக்கின்றேன். நான் தேர்ந்து கொண்டவர் அவர். அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது. அவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். அவர் மக்கள் இனங்களுக்கு நீதி வழங்குவார். அவர் கூக்குரலிடமாட்டார், தம் குரலை உயர்த்த மாட்டார். தம் குரல் ஒலியை தெருவில் எழுப்ப மாட்டார். நெறிந்த நாளலை முறியார், மங்கி எரியும் திரியை அணையார்.
உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார். உலகில் நீதியை நிலைநாட்டும் வரை அவர் சோர்வடையார், மனம் தளர மாட்டார். அவரது நீதி நெறிக்காக தீவு நாட்டினர் காத்திருப்பர். விண்ணுலகை படைத்து விரித்து மண்ணுலகை பரப்பி உயிரினங்களை தோன்றச் செய்து அதன் மக்களுக்கு உயிர் மூச்சு தந்து அதில் நடமாடுவோர்க்கு ஆவியை அளித்தவருமான இறைவாக்கினராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆண்டவராகிய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உம்மை அழைத்தேன். உம் கையை பற்றி பிடித்து உம்மை பாதுகாப்பேன். மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இனத்தார்க்கு ஒளியாகவும் நீர் இருக்குமாறு செய்வேன். பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும் கைதிகளின் தலைகளை அறுக்கவும் இருளில் இருப்போரை சிறை நின்று மீட்கவும் உம்மை அழைத்தேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 27. உங்கள் பல்லவியாக: ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. 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 யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. தீயவர் என் உடலை விழுங்க என்னை நெருங்குகையில் என் பகைவரும் எதிரிகளுமான அவர்களே இடறி விழுந்தார்கள். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. எனக்கு எதிராக ஒரு படையே பாளையம் இறங்கினாலும் என் உள்ளம் அஞ்சாது. எனக்கு எதிராக போர் எழுந்தாலும் நான் நம்பிக்கையோடு இருப்பேன். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. வாழ்வோரின் நாட்டிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. எங்கள் அரசே போற்ற பெறுக. எங்கள் குற்றம் கண்டு இரக்கம் கொண்டவர் நீர் ஒருவரே. ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பாஸ்கா விழாவுக்கு 6 நாளுக்கு முன்பு இயேசு பெத்தானியாவுக்கு சென்றார். அங்குதான் இயேசு லாசரை உயிர்த்தெழச் செய்தார். அங்கு அவருக்கு விருந்து அளிக்கப்பட்டது. மார்த்தா உணவு பரிமாறினார். இயேசுவோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்களுடன் லாசரும் இருந்தார். மரியா லாமிச்சை என்னும் கலப்பற்ற விலை உயர்ந்த நறுமண தைலம் ஏறக்குறைய 320 கிராம் கொண்டு வந்து இயேசுவின் காலடிகளில் பூசி அதனை தமது கூந்தலால் துடைத்தார். தைலத்தின் நறுமணம் வீடெங்கும் கமழ்ந்தது.
இயேசுவின் சீடருள் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க இருந்தவருமான யூதாஸ் இஸ்காரியோத்து இந்த தைலத்தை 300 தெனாரியத்துக்கு விற்று அப்பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்திருக்க கூடாதா என்று கேட்டான். ஏழைகள் பால் கொண்டிருந்த அக்கறையினால் அல்ல, மாறாக அவன் ஒரு திருடனாய் இருந்ததால் தான் இப்படி கேட்டான். பணப்பை அவனிடம் இருந்தது, அதில் போடப்பட்ட பணத்திலிருந்து அவன் எடுத்துக்கொள்வதுண்டு. அப்போது இயேசு மரியாவை தடுக்காதீர்கள், என் அடக்க நாளை முன்னிட்டு அவர் இதை செய்யட்டும், ஏழைகள் உங்களோடு என்றும் இருக்கிறார்கள், ஆனால் நான் உங்களோடு என்றும் இருக்கப் போவதில்லை என்றார். இயேசு அங்கு இருப்பதை அறிந்த யூதர்கள் பெருந்திரளாய் வந்தார்கள். அவர்கள் இயேசுவை முன்னிட்டு மட்டுமல்ல, அவர் உயிர்த்தெழச் செய்திருந்த லாசரை காண்பதற்காகவும் வந்தார்கள். ஆதலால் தலைமை குருக்கள் லாசரையும் கொன்றுவிட திட்டமிட்டார்கள். ஏனெனில் லாசரின் காரணமாக யூதர்களிடம் இருந்து பலர் விலகி இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, ஏற்கனவே நான் இந்த நாளினுடைய இந்த வாரத்தினுடைய தன்மையை பற்றி முன்னுரையிலே கூறினேன். இந்த நாளினுடைய இன்னும் ஒரு முக்கியமான அம்சம் என்னவென்று சொன்னால், இந்த வாரத்திலே நாம் கொண்டாடவிருக்கின்ற இந்த மறை நிகழ்வு, பாஸ்கா மறை நிகழ்வு, அதன் வழியாக நமக்கு வந்த மீட்பு, இது இயேசுவினுடைய தன்னிகரில்லா செயல். பாருங்கள் பிரியமானவர்களே, இந்த வாரத்திலே இயேசு சிலுவையிலே தொங்கி பெரிய வெள்ளிக்கிழமை அன்று அவருடைய விழா திறக்கப்படுகிற பொழுது இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடி திரு அவையின் அருட்சாதனங்கள் உதயமாகின என்ற நம்பிக்கையை திரு அவை விசுவசித்து அந்த நிகழ்வை ஆழமாக உள்வாங்கி அதை பறைசாற்றுகிறது. நம்பிக்கையாளர்கள் ஒவ்வொருவரும் அதை ஏற்றுக்கொள்ள வலியுறுத்துகிறது. எனவே இந்த ஆண்டு முழுவதும் கொண்டாடப்படுகின்ற அருட்சாதனங்களுக்கு பயன்படுத்தப்பட போகின்ற திரு எண்ணெய்கள் வழமையாகவே உண்மையான திருவழிபாட்டு முறையின்படி அது பெரிய வியாழக்கிழமை இயேசு குருத்துவத்தை ஏற்படுத்திய தினம் அன்று காலை திருப்பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. ஆனால் வசதிக்கு ஏற்ற விதத்திலே மறை மாவட்டங்களிலே, இன்னும் நம்முடைய மறை மாவட்டத்திலும் அது திங்கட்கிழமை, அதாவது இன்றைய நாளிலே மாலை வேளையிலே திருப்பலி ஒப்பு கொடுக்கப்பட்டு குருக்கள் தங்களுடைய குருத்துவ நாளன்று கொடுத்த வாக்கு தத்தங்களை புதுப்பிப்பதோடு ஆயருக்கும் அதிகாரத்திற்கும் தாங்கள் அமைந்து பணிந்து நடப்பதாக மீண்டும் வாக்களிக்கிறார்கள். அத்தோடு திருத்தைலங்கள் எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டு அவை நடப்பு ஆண்டுக்கு ஆன எல்லா அருட்சாதனங்களிலும் பயன்படுத்தப்படுவதற்கான ஆசீரை மந்திரிப்பை ஆயர் அவர்கள் இன்றைய நாளிலே செய்கிறார். எனவே இன்று ஒரு முக்கியமான நாள். நாங்கள் இந்த மீட்பை தந்த ஆண்டவர், அவருடைய இரத்தத்தினுடைய அந்த வலிமை, அதில் இருந்து பிறந்த அருட்சாதனங்கள், இவை அனைத்திற்காகவும் நாம் நன்றி கூறி நமக்கு மீட்பு நிகழ்கிறது என்பதை நாங்கள் நினைத்து நன்றி சொல்ல வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருப்பதோடு, குருக்களுக்காக விசேடமாக நாம் மன்றாடுவோம். இந்த நாளிலும் இந்த வாரம் முழுவதிலும் விசேடமாக பெரிய வியாழக்கிழமையும் நாம் மன்றாடுவோம். அவர்களுடைய பணிக்காக, உடல் உள்ள நலத்திற்காக, வரக்கூடிய சவால்களிலே இருந்து அவர்கள் காக்கப்பட வேண்டும் என்றும் வெற்றியடைய வேண்டும் என்றும் சொல்லியும் நாம் மன்றாடுவோம். பிரியமானவர்களே, பாரம்பரியத்தின் அடிப்படையிலே இன்றைய நாள் இந்த புனித வாரத்திலே வருகிற திங்கட்கிழமை எருசலேமிலே என்ன நிகழ்ந்தது? இயேசு நேற்றைய நாளிலே எருசலேமுக்குள்ளே நுழைந்து விட்டார். நிகழ்ந்தது என்ன? அந்த திங்கட்கிழமை இயேசு எருசலேம் தேவாலயத்தை சுத்தம் செய்கிறார். இதை கல்வர் குகையாக மாற்றாதீர்கள் என்று சொல்லி சுத்தம் செய்த நாளாகவும் இந்த நாள் கருதப்படுகிறது.
அத்தோடு பாருங்கள், பாஸ்கா விழாவுக்கு 6 நாட்களுக்கு முன், சரியாக 6 நாட்கள் இருக்கிறது, 6 நாட்களுக்கு முன் இயேசு பெத்தானியாவுக்கு சென்றார். அங்குதான் இயேசு லாசரை உயிர்த்தெழச் செய்தார். அங்கு அவருக்கு விருந்து பரிமாறப்பட்டது. மார்த்தா உணவு பரிமாறினார். மரியா, பார்த்தீர்களாக இருந்தால் இந்த மார்த்தா மரியா சகோதரிகள், மரியா இயேசு மீது கொண்டிருந்த ஆழமான அன்பினால் அவள் தன்னிடம் இருந்திருக்கக்கூடிய விலை மதிப்பற்ற அந்த தைலத்தை கொண்டு அவருடைய காலிலே ஊற்றி அவருடைய அடக்கத்திற்காக ஆயத்தம் செய்ததாக இயேசு ஆண்டவரும் கூறுகிறார். மரியாவினுடைய அந்த ஆழமான அன்பு புலப்படுகிறது. இன்னுமோர் இடத்திலே நற்செய்தியிலே இதை நாங்கள் வாசிக்கிற பொழுது, என்ன விலை கொடுத்தும் நாம் பாவ மன்னிப்பை பெற வேண்டும் என்கின்ற அர்த்தத்தோடு இந்த நற்செய்தி எழுதப்பட்டிருக்கிறது ஒத்தமை நற்செய்திகளிலே. எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற இந்த இறுதியான சந்தர்ப்பத்தை, இறுதியான வாரம், மிக முக்கியமான வாரம். எனவே இன்னும் நாம் இந்த அருளை பெறுவதற்கு தாமதமாக இருக்கக்கூடாது. எனவே எவ்வாறாவது பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இந்த அருளை நாங்கள் சுவைப்பதற்கு நாங்கள் எப்பொழுதும் முன்னேறி செல்ல வேண்டும். எனவே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல இருந்தவர்களுடைய அந்த மனநிலைகளை நாங்கள் பார்க்கிற பொழுது, மரியாவின் மனநிலை எப்படியாவது இயேசு எல்லாவற்றையும் விட விலை உயர்ந்தவர். எனவே தன்னிடம் இருக்கின்ற அந்த மிகவும் விலை உயர்ந்த பொருட்களை கொண்டு எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கிற அந்த ஆண்டவருக்கு அவள் பணிவிடை செய்கிறார். மார்த்தாவும் அவ்வாறு தான் பணிவிடை செய்கிறார். அங்கே இருந்த யூதாசனுடைய மனநிலை, அவனுடைய திருட்டு எண்ணங்கள் என்று புலப்படுகின்றன. அங்கே இருந்த பரிசேயருடையவும் யூத தலைமை குருக்களினுடையவும் மனநிலை எப்படியாவது இயேசுவையும் லாசரையும் கொன்றுவிட வேண்டும் என்கின்ற மனநிலை. அத்தோடு அங்கே இருந்த பல யூதர்கள் இயேசுவில் நம்பிக்கை கொண்டார்கள். அவர்களுடைய எண்ணமும் மனநிலையும் மாற்றமடைகிறது. எனவே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அருமையானவர்களே, இந்த வாரத்தில் என் மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இன்றைய நாளிலும் இந்த வாரத்திலும் என்னுடைய மனநிலை எப்படி இருக்க போகிறது? நான் மார்த்தாவை போன்று பணிவிடை செய்த மனநிலை கொண்டிருக்க போகிறேனா? மரியாவை போன்று இயேசுவினுடைய காலடிகளுக்கு தைலம் பூசி என்ன விலை மதிப்பற்ற இயேசுவை அவள் அடைந்து கொள்வதற்கு அவள் பட்ட அந்த ஆதங்கம், அந்த மனநிலையா? யூதாசினுடைய மனநிலையா? தலைமை குருக்களின் மனநிலையா? அங்கே இருந்த மக்கள், இயேசு மீது நம்பிக்கை கொண்ட மக்களினுடைய மனநிலையா எங்களுக்கு இருக்க போகிறது? எனவே நாம் முயற்சிப்போம். நம்முடைய உள்ளங்களை, ஆலயத்தை, நம்முடைய உள்ளம் என்கின்ற ஆலயத்தை தூய்மைப்படுத்தி கொண்டு இந்த பாஸ்கா அனுபவத்திற்குள்ளே நுழைவதற்கு நாம் முயற்சிப்போம். ஆண்டவருடைய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டும் என்றும் மன்றாடுவோம். ஆமேன். தெரிந்து கொள்பவரான தந்தையே இறைவா, உமது பணிக்காக நீர் தெரிந்து கொண்ட உமது மேய்ப்பர்கள் உமது மந்தையின் மட்டில் என்றும் அக்கறையுடையவர்களாகவும் சரியான பாதையில் மக்களை வழிநடத்தி செல்பவர்களாகவும் இருந்திட உமது உடனிருப்பை அவர்களுக்கு அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எமக்காக உயிரிந்த இரக்கத்தின் பரம்பொருளே, புனித வாரத்தினுள் பயணித்து கொண்டிருக்கும் நாங்கள் எங்களை உடல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் ஆயத்தம் செய்து கொள்வதற்கு தேவையான உமது வழிநடத்தலை எங்களுக்கு அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் ஊற்றான தந்தையே இறைவா, உமது கல்வாரி பலியில் தொலைக்காட்சி மூலமும் இணையதளங்கள் வழியாகவும் பங்கு பெற்று கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களுடைய தேவைகளுக்கு கனிவுடன் செவிசாய்த்து அவர்களை பாதுகாத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உங்கள் அடுத்திருப்பவரை அன்பு செய்யுங்கள் என்று மொழிந்த தந்தையே இறைவா,
மனவேதனைகளோடும் உறவுகளையும் உடைமைகளையும் இழந்து தவிக்கும் ஒவ்வொரு உறவுகளை நாங்கள் நேசித்து அவர்கள் மட்டில் மனிதநேயம் உள்ளவர்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றும் எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களுடைய உள்ளங்களிலே இருந்து எடுத்து கூறிய வேண்டுதல்களும் எங்களுடைய மனங்களிலே இன்னுமாக பதிந்து கிடக்கிற வேண்டுதல்களையும் தருகிறோம். ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு வாழ்வு தாரும், பதில் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. இதை ஏற்று உனதாக மாற்றி அருட்பலியில் என்னை நீ இணைப்பாய் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. எங்கும் வெளியில் தேங்கிய நீரும் அலையோயா மனம் ஏந்தி வந்தேன். எங்கும் வெளியில் அலையோயா மனமும் ஏந்தி வந்தேன். எதையும் தாங்கும் இறையவனே, உன் கோயில் நானாக மாற்றிடுவாய், ஏற்றிடுவாய், மாற்றிடுவாய். இறஞ்சுகின்றேன், இறங்கிடுவாய், ஏற்றிடுவாய், மாற்றிடுவாய். இறஞ்சுகின்றேன், இறங்கிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் கொண்டு வரும் புனித காணிக்கைகளை இரக்கமுடன் கண்ணோக்கி அருளும். நாங்கள் பெற்ற தண்டனை தீர்ப்பு நீங்குவதற்காக நீர் செய்துள்ள இரக்கச் செயல் முடிவில்லா வாழ்வின் பயனை எங்களுக்கு அளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்களுக்கு மீட்பு அளிக்கும் அவருடைய பாடுகளின் நாளும் மாட்சிமிக்க உயிர்ப்பின் நாளும் அண்மையில் வருவதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் உயிர்ப்பினாலுமே பழம்பெரும் எதிரியாகிய அலகையின் செருக்கின் மீது வெற்றி கொண்டீர். அதில் எங்களது மீட்பின் மறைபொருளை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. திருமுன்னக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் தாழ்மையுடன் உம்மை இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னும் அக்கூலியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநேனராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பெறமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: உன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையனத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே,
எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் சம்மரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிற நம் ஆண்டவர் இயேசு சம்மரியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் காத்தமக்கு நிலை வாழ்வை தருவதாக. ஆமென். நெற்கருணை ஆன்மீக ஜெபம். நெற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். தலைவனுனது உடனிருப்பால் தனிமையில் கூட தனி சுகமேன். தலைவனுனது உடனிருப்பால் சுமைகள் கூட சுகம் தருமே. உன்னிமைகள் என்னை அரவணைத்தால் அடைப்பினில் ஒளிர்வது உன்முகமே. இது பரமனே உந்தன் அதிசயமே, நீ உறவாடும் நேரமே, என் உளமெங்கும் வசந்தமே. உமது முகத்தை என்னிடமிருந்து மறைக்காதீர். நான் இடுக்கண் உற்ற நாளிலே உமது செவியை என் பக்கமாக திருப்பியருளும். நான் கூவி அழைக்கும் நாளில் விரைவாய் எனக்கு செவிசாயும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளால் நீர் சந்தித்து புனிதப்படுத்திய மக்களின் இதயங்களை என்றுமுள்ள உமது அருள் காவலால் காத்திட உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு உமது பரிவிரக்கத்தால் பெற்றுக்கொண்ட நிலையான மீட்பின் உதவிகளை உமது ஆதரவால் அவர்கள் காத்து கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, மனத்தாழ்மையுடையோருக்கு உமது பாதுகாப்பு கிடைக்கவும் உம்மை நம்பினோரை உமது இரக்கத்தால் என்றும் காக்கவும் உம்மை வேண்டுகிறோம். அதனால் பாஸ்கா விழாவை அவர்கள் கொண்டாட உடலொருத்தலால் மட்டுமல்லாமல் அதற்கும் மேலாக உள்ள தூய்மையையும் கொண்டிருப்பார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி.